ஒரு துப்புரவு தொழிலாளி, ஒரு மலம் அள்ளக்கூடிய தொழிலாளியின் மகன் மதுரையை சார்ந்தவர் IAS ஆனார். அந்த சரித்திரம் இருக்கு. அந்த UPSC நீங்க கிளியர் பண்றப்ப வேற எந்த துறைக்கு வேணாலும் போகலாம். நீங்க பிரைவேட்ல போகலாம், 50,000 சம்பாதிக்கலாம், 60,000, 1 லட்சம். ஆனா இந்த துறை இருக்குல்ல, அது வேற. இது கொடுக்கிற ஆத்ம திருப்தின்றது வேற. அந்த கலெக்டர் ஆன பிறகு மணிகண்டன் நினைக்கிறேன் அவர் பெயர். அப்ப ஒரு பாராட்டு விழா நடக்குது. அவர் பகுதியை சார்ந்த பல பேருக்கு, இடமில்லாதவர்களுக்கு நிலம் கொடுக்கிற பட்டா கொடுக்கறாங்க. ஓய்வூதியம் கிடைக்காதவங்க கியூல நிக்கிறாங்க, கையெழுத்து போடுறார், ஓய்வூதியம் கிடைக்கிறது. ரேஷன் அட்டை இல்லாதவங்க பல தலைமுறையாக ரேஷன் கார்டு இல்ல, கையெழுத்து போட்டு ரேஷன் கார்டு கொடுக்கிறார். இப்படி அந்த நிகழ்வுகள்லாம் முடிந்த பிறகு இன்னொரு கலெக்டர் அவரை பாராட்டி பேசுகிற போது அந்த வார்த்தையை சொன்னார். இன்னமும் எனக்கு அது பசுமையா நினைவு இருக்கிறது. அவர் சொன்னார், ஒரு மலம் அள்ளக்கூடிய தொழிலாளியின் கரங்களில் தவழ்ந்த குழந்தை, ஒரு மலம் அள்ளக்கூடிய தொழிலாளியின் கரங்களில் தவழ்ந்த அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தையின் கரத்தில் இருக்கிற எழுதுகோள் இருக்குல்ல, பேனா இருக்குல்ல, அது பல தலைமுறையை மாற்றிக் கொண்டிருக்கிறது.